ஒரு சிறிய கிராமத்தில் சின்ன குருவி ஒன்று வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் பப்ளு. பப்ளு மற்ற பறவைகளைப் போல உயரமாக பறக்க முடியாது. அது எப்போதும் சிறிது தூரம் பறந்து சோர்ந்து போய்விடும். அதனால் மற்ற பறவைகள் சில நேரங்களில் அதை கிண்டல் செய்தன. ஒரு நாள் பப்ளு வானத்தில் உயரமாக பறக்கும் கழுகை பார்த்தது. நானும் ஒரு நாள் இப்படி பறப்பேன் என்று அது மனதில் உறுதி எடுத்தது. தினமும் காலையில் அது தனியாக பயிற்சி செய்யத் தொடங்கியது. சிறிது உயரம் பறந்து ஓய்வெடுத்து மீண்டும் முயற்சி செய்தது. ஒரு மாலை நேரத்தில் திடீரென பலமான காற்று வீசியது. சில சிறிய பறவைகள் மரக்கிளையில் சிக்கிக் கொண்டன. அவை பயந்து கத்தின. அருகில் இருந்த பெரிய பறவைகள் உதவ முடியாமல் இருந்தன. பப்ளு தனது தைரியத்தை திரட்டி மெதுவாக மேலே பறந்தது. காற்றின் திசையை கவனித்து ஒவ்வொரு பறவையையும் ஒன்றன்பின் ஒன்றாக பாதுகாப்பாக கீழே கொண்டு வந்தது. அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். பப்ளு, நீதான் இன்று எங்களை காப்பாற்றினாய் என்று பாராட்டினர். பப்ளு சிரித்தது. அது உயரமாக பறக்கவில்லை என்றாலும் தனது திறமையை நம்பி முயன்றதுதான் அதன் வெற்றி. அன்றிலிருந்து மற்ற பறவைகள் பப்ளுவை மதிக்கத் தொடங்கின. பப்ளு புரிந்து கொண்டது, உயரமாக பறப்பது மட்டும் முக்கியமல்ல, தைரியம் மற்றும் நம்பிக்கை இருந்தால் எந்த கனவும் நனவாகும். நம்மை நாமே நம்பினால் வெற்றி நிச்சயம்.